ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதி கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம இந்த சாரீக்கான ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த சாரிலேயே வர ப்ளவுஸ் ரன்னிங் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, ரன்னிங் ப்ளவுஸ் அதிலே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். கோல்டு வித் பர்பிள் கலர் காம்பினேஷன். இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸில் ஸ்லீவுக்கு பார்டர் பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த பார்டர்லேயே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நெக்குக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். நெக்கில் சிம்பிளாக ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாரீ கலரில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ, கட் பீட்ஸு, சீக்வன்ஸு, ஸ்மால் சைஸ் பீட்ஸு, த்ரெட்டு, சில்க் த்ரெட், இதை வச்சு நம்ம இப்போ ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஜரி த்ரெட் 2 லைன் கொடுத்துருக்கேன். சில்க் த்ரெட் சாரீ கலர்லேயே 2 லைன் கொடுத்துருக்கேன். சுகர் பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே ட்ரையாங்கிள் ஷேப்பில் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரும்னா அப்படியே போடுங்க. இல்லை வராதுன்னா சின்னதாக லைட்டாக இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. பென்சிலில் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அப்புறமும் போடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சின்னது பெருசுன்னு இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஃப்ரண்ட்டில் ஃப்ரெஞ்சு நாட் போடுற அளவுக்கு கேப் விட்டுருக்கேன். இது ட்ரையாங்கிள் ஷேப்புன்றதால இங்கே நல்லா ஷார்ப்பாக வரணும். ஒரு பீட்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே கீழே இருந்து கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், டர்ன் பண்ணும்போது இப்படி ஷார்ப்பாக இருக்கும். ஒரு பீட்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு டர்ன் பண்ணி நம்ம எந்த இடத்துல குத்துமோ அங்கேயே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் டர்ன் பண்ணிக்கலாம். இது போல் போடும்போது தான் இந்த எட்ஜஸ்லாம் நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் 5 பீட்ஸ் கொடுத்துருக்கேன், இந்த பக்கம் 4 பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே ஷார்ப்பாக வந்து இங்கே டர்ன் பண்ணும்போது தான் இந்த எட்ஜஸ் நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இதே போல் தான் நெக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதே போல் நெக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் சென்டரில் என்ன கொடுக்குறேன்னா, லாங் சைஸ் பீட்ஸும் சுகர் பீட்ஸு வித் சீக்வன்ஸ் சாரீ கலரில் கொடுக்குறேன். இது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எண்டில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். இது போல் கொடுக்கும்போது நம்ம ஒரு பீட்ஸ் கொடுத்துட்டு லாக் ஸ்டிச் போட்டாகணும். சென்டரில் மட்டும் ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்துருக்கோம் இல்லையா, சென்டரில் ஃப்ரெஞ்சு நாட் போட்டுக்கலாம். இதுக்கு நான் 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதை பொறுத்து எடுத்துக்கோங்க. இங்கே நல்லா ஒரே ஒரு ஃப்ளவர் தான் போட போகிறேன், ஒரு ஃப்ரெஞ்சு நாட் மட்டும்தான். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சில்க் த்ரெட்ன்றதால நான் எம்ப்ராய்டிங் த்ரெட் எடுக்கல, சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இதுதான் நல்லா ஷைனிங்காக லுக்கு நல்லாயிருக்கும் கலர் பார்க்க. இப்போ இது சிக்காகாமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு த்ரெட்டு கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த த்ரெட்டுக்குள்ளே இப்படி வெளில விட்டு பக்கத்துலேயே ஒரு நீடில் இன்செர்ட் பண்ணுறேன். த்ரெட்டு சிக்காயிடுச்சுன்னா மறுபடியும் கட் பண்ணிவிட்டு தான் நம்ம புதுசாக போட வேண்டியதாக இருக்கும். த்ரெட்டு மட்டும் சிக்காகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண பழகிட்டிங்கன்னா வந்துடும். ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. எந்த சிக்கும் இல்லாமல் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதே போல் தான் நெக் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், த்ரெட் ஒர்க்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு பேக்கில் பார்த்தீங்கன்னா க்ளூ லைட்டாக போட்டு இது போல் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை ஆகும். த்ரெட் ஒர்க் பண்ணும்போது பேக்கில் ஸ்டிச்சிங்லாம் பண்ணும்போது பிரியாமல் இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் சேஃபாக இருக்கும்.
இப்போ பாருங்கள் நெக் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்படி தான் வந்திருக்கு. எவ்வளோ டிசைன் அழகாக வந்திருக்கு பாருங்கள். சிம்பிள் ஒர்க்கு தான். இதே நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுக்கலாம். யூனிக்காக இருக்கும் இது போல் பண்ணோம்னா. நீங்கள் த்ரெட் ஒர்க் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஃப்ரெஞ்சு நாட், லாங் ஃப்ரெஞ்சு நாட்லாம் ட்ரை பண்ணுங்கள். த்ரெட் ஒர்க் கொடுத்தோம்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்க டிசைனு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.